இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? துக்கத்தை மறக்கறியா இல்ல சந்தோஷமான நினைவுகளா? வாடா, நீ கலாச்சிட்டு போலான்னு வந்தியா? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறேன்னு தெரியுமா? எங்க மறைஞ்சு போயிட்ட நீ? எப்பெல்லாம் உன் தேவை எனக்கு இருக்கோ அப்ப நீ கிடைக்கவே மாட்டேன். ஏய் மன்னிச்சிடுறா அபி. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் த்ரிஷாவுக்கு அவ ஃபேமிலியை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. முடியாதுன்னு சொல்ல முடியாது. சோ நானும் கூட போயிட்டேன். எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அதனாலதான். ஓகே ஓகே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தீர்த்துக்க நீ போயிட்ட. அங்க அவர்காலே அந்த பொன்னி. ஐயோ அபி, நம்பர் அபி, உனக்கு இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றது? அவங்க பொன்னி கிடையாது, கண்டிப்பா பிரக்யா தான். ஒருவேளை அவ நீ சொல்ற மாதிரி பிரக்யானா நீ போய் அவகிட்ட பேச வேண்டியது தானே? நம்ம வீட்டை விட்டு என்னோட வாழ்க்கையை விட்டு அவளை போ சொல்ல. அவ 1 நம்பர் ஃப்ராட், ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. அவளோட கண்ணு என் வீடு என் பணத்து மேல மட்டும் கிடையாது. என் வீட்டுல இருக்கிற என் ரூம், அவளையே என் பில்லோவை கூட புடுங்கணும்னு பாக்குற அந்த பிரக்யா. என்ன சொன்ன நீ? பிரக்யா. What I meant to say is பொன்னி. ஓ மீனிங் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. நீ பிரக்யாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கேன்னா அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இங்க உட்காந்துக்கிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பவே அவங்க கிட்ட போய் பேசு. யார்கிட்ட? பொண்ணுகிட்டயா போ சொல்ற? ஆமா அபி, இப்ப மட்டும் நீ போகலன்னு வை, அதுக்கப்புறம் உன் ரூம்ல இருக்கிற பிளாங்கெட்ஸ் கூட உனக்கு கிடைக்காம போகலாம். ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் ரூம், என் பிளாங்கெட், என் பில்லோவை புடுங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நான் உடனே அவகிட்ட போறேன். அவளை விட மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா போயிடு, இல்லைன்னா தூங்கிட போறாங்க. உன் முகத்தை எனக்கு காட்டாதான் சொன்னா இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், முதல்ல எங்க இருந்து கிளம்பு. பேயாட்ட வந்து என்ன பயமுறுத்திட்ட? முதல்ல இருந்தே இப்படிதானா இல்ல இப்பதான் இப்படி எல்லாம் பண்றியா? ஓ ஸ்ட்ரேஞ்ச், நீ பயப்படுவியா? ஏன் பயப்பட மாட்டேன்? பேய் மாதிரி வந்து பயமுறுத்தினா பயப்பட மாட்டேனா? அதுவும் நீ வெள்ள பேய். நீ யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு நான் நினைச்சேன். அண்ட் மோரோவர், அந்த பணத்தை பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுல்ல? பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட அந்த அக்கா பசங்களை கூட நீ மறந்துட்ட. நான் தான் உன்கிட்ட சொன்னல, என் அக்கா பசங்களை நான் மறக்க மாட்டேன். எனக்கு தான் தெரியுமே நீங்க 2 பேரும் அவங்கள ஹாஸ்டல்ல வச்சிருக்கீங்கன்னு. இங்க பாரு, அது ஹாஸ்டல். அது மட்டும் இல்ல, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப இதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. நாங்க யார வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவோம். அந்த பசங்க இருக்காங்கல்ல, ஒரு நிமிஷத்துல என்னால அவங்க கதையை முடிக்க முடியும். இப்போ உங்களால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ற? நீங்க பண்ணதான் உங்களுக்கே திரும்பிக்கிச்சே, அதான் நல்லா மாட்டிக்கிட்டீங்கல்ல. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன சொல்ல வர நீ? சொன்னது எனக்கு புரியலையா? இரு புரிய வைக்கிறேன். இந்த பாரு, முதல்ல அபி சாருக்கு நான் பிரக்யா இல்லைன்னு தெரியாது. ஆனா இப்பதான் அவருக்கு பொன்னியோட எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. இனிமே என் பசங்களை எதுக்கு நீங்க தொல்லை பண்ண போறீங்க? அப்புறம் ஒருவேளை நீங்க என் பசங்களை ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நல்லா தெரியும். என்ன பண்ணுவ நீ? நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த பாரு, ஒருவேளை என் பசங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இது வரைக்கும் நான் பண்ணாதத அதுக்கப்புறம் பண்ணிடுவேன். உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நான் போய் எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்லிடுவேன்னா நீங்க பகிரங்கமா மாட்டிக்குவீங்க. நீ ஏதாவது பண்ணுவேங்கிற பயத்துல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைக்காத. நாங்க பிளான் படி எல்லாமே பண்ணியே தீருவோம். அதனால நான் மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நீ இப்பவே போனன்னா அது உனக்கு நல்லது. என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு நீ சொல்ற? நீ என்கிட்ட என் சித்ராவையும் சேரனையும் ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதா இல்ல. ஏய், நீ என்னையே மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு.
நீ எனக்கு என் பசங்க 2 பேரையும் கொடுத்துரு, நான் உனக்கு உன்னோட ஆபீசரை கொடுத்துறேன். ஒருவேளை நீ என் பசங்களை என்கிட்ட ஒப்படைக்கலன்னு வை, அப்புறம் ஆபீசரையும் இந்த வீட்டையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, ஆலியா உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கால, நீ கொஞ்சம் அடக்கி வாசிச்சு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிடணும்னு. அதுக்கப்புறம் உன் பசங்களை உன்கிட்ட ஒப்படைச்சிருவோன்னு சொன்னோம்ல. நான் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கேன் நீ? என் நெத்தியில முட்டாள்னு எழுதிருக்கா என்ன? உங்க 2 பேரையும் நிறைய நம்பிட்டேன். நீங்க என்னையே மாட்டி விட்டுட்டீங்கல்ல, மறுபடியும் உங்க 2 பேரையும் நம்பினேன்னு வைங்க, நான் என்னையே பைத்தியம்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். மரியாதையா சொல்றேன், என் பசங்களை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இல்ல நான் இங்கதான் இருப்பேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ, அதுக்கப்புறமா தான் உன் பசங்க உனக்கு கிடைப்பாங்க. முதல்ல என் பசங்க எனக்கு கிடைக்கணும், அப்புறமா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். ஐயோ விடு, 2 பேரும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ வீட்டை விட்டு போன்ற, நான் பசங்களை கொடுன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இதையே சொல்றது? கடைசியா சொல்றேன் கேட்டுக்க, என் பசங்களை கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். உன்னை நான் விட மாட்டேன், பாத்துக்கிட்டே இரு. விடாம புடிச்சுக்கினே வேணா இரு. முதல்ல இங்க இருந்து இங்க பாரு, கிளம்புமா. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் சொல்லிட்டேன். ஏன் ரூம் போ. இவங்க 2 பேருக்கும் இன்னும் நல்லா பாடம் கத்து கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த பசங்க 2 பேரையும் என்கிட்ட கொடுப்பாங்க. ஆலியா, ஆலியா, ஆலியா எந்திரி. ஆலியா, நான் உன்கிட்ட பேசணும். ஆலியா, ஆலியா, ஹே என்ன இவ? நீ நிதானத்துல இருக்கியா இல்லையா? நீங்க நிம்மதியா தூங்குற, அந்த பொண்ணு என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கா. என்ன நீ? ஆலியா எந்திரி. ஆலியா, ஆலியா, ஆலியா. இவ 1 நம்பர் தூங்க மூஞ்சி. எழுப்புனாலும் இவ எந்திரிக்கவே மாட்டா. சரி ஓகே, நான் காலையில பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு என்கிட்ட என்னெல்லாம் பேசினா நான் சொன்னேன்னா நீ தூங்கவே மாட்டேன். ஏய் உன்ன இவனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன? என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னா. அததானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஏன் தொந்தரவு பண்ற? பண்ணாம இருக்க மாட்டேன். முடிச்சிட்டீங்களா? ஏன் இவ்வளவு நேரம் குடிக்கிறீங்க? அதனால உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்னன்னா, நான் நல்லா தூங்க போறேன். அப்பாடா தூங்க போறேன். ஏய், நீ எதுக்கு ஏன் பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? நான் உங்களுக்கு காலையில தானங்க புரிய வச்சேன், இந்த பெட்ல எனக்கும் உரிமை இருக்கு. இது உன்னோட பெட் இல்ல, என்னோட பெட். நீ முதல்ல எந்திரி. அட, நீங்க என்ன ஃபுல் பெட்ல தூங்க போறீங்களா? நீங்க எங்க தூங்குங்க, நான் அந்த பக்கம் தூங்குறேன். இல்ல, நான் இப்படிதான் தூங்குவேன். ஃபுல் பெட்ல உருள போறேன். இங்க இடம் இருக்கு, நான் இங்க தூங்கிக்கிறேன். விட மாட்டேன். நான் இங்கேயும் தூங்குவேன். நோ, உங்களுக்கு தான் நான் சொன்னேன்ல, பாதி பெட்ல நீங்க தூங்குங்க, நான் இந்த பாதி விட பெட்ல. மாட்டேன். என் காலை பரப்ப வச்சு தூங்க போறேன். ஆனாலும் எனக்கு இடம் இருக்கு. நான் இங்க ஏய், நீ தூங்குறேன். இங்க தூங்க கூடாது. இது என்னோட பெட். நீ எந்திரி. வா, மாட்டேன். நான் இங்க தான் தூங்குவேன். எழுந்துருன்னு சொல்றேன்ல. நான் இங்க தான் தூங்குவேன்னு சொல்றேன்ல. ஏய், இப்படி என்ன? ஓகே, உனக்கு எங்க தூங்கணும்னு இருக்கா? அப்ப தூங்கு. ஆனா நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும் நடக்காது. என்ன? நீ என்ன நெருங்கணும்னு பாக்குறல, நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். ஏன்னா நீ பாக்குறதுக்கு மட்டும்தான் பிரக்யா மாதிரி இருக்க. ஆனா நீ என் பிரக்யா இல்ல. கொரட்டை விட்டு தூங்கு. குட் நைட். குட் நைட்டா? நான்சென்ஸ். இந்த சோஃபா ஏன் ஈரமா இருக்கு? தண்ணி கொட்டிடுச்சு, நான் கவனிக்கல. தண்ணி கொட்டிடுச்சா இல்ல நீ? அப்படியும் இருக்கலாம். ஷீ, ஷீ. நீ முதல்ல அங்க இருந்து எந்திரி. நான் எந்திரிக்க ஏஞ்சி மாட்டேன். வா. நீ சோஃபால தூங்கு. இத பாருங்க, நான் என் இடத்துல செட்டில் ஆயிட்டேன். பாருங்க, உங்களுக்காக இவ்வளவு இடத்த விட்டு வச்சிருக்கேன். நீங்க அங்க தூங்குங்க, நான் இங்க தூங்குறேன். குட் நைட். அதுக்கு நான் தரையிலேயே தூங்குவேன்.
இவர் பெட்டை விட்டு போக மாட்டாருன்னு நான் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கீழே தூங்க போயிட்டாரு. கீழே படுத்தா இவருக்கு சரியா தூக்கம் வராதே. ஷீ இஸ் ரியலி டூ மச். என் பெட்டையே என்கிட்ட இருந்து புடிங்கிட்டா. என்னோட லவ்லி பெட். இவ பிரக்யாவா இருந்தா என்ன கீழே தூங்க விட்டுருக்கவே மாட்டான். பிரக்யா, நீ எங்க இருக்க? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இவ இவ இங்க என்ன பண்றா? ஏய், எந்திரி எந்திரின்னு சொல்றல. என்ன பண்ற நீ? என்ன விடு. ஏய், விடு. என்னோட கை, என்னோட கை. என் கையை லாக் பண்ணிட்டா. என்ன சாப்பிடறானே தெரியல. இவ்வளவு வெயிட்டா இருக்கா? தேங்க் காட் இவர் பெட்ல படுத்துட்டாரு. இப்ப இவருக்கு நல்லா தூக்கம் வரும். இவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா இவர் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். குட் நைட். ஓகே, அப்படின்னா அத்தை கிட்ட நிறைய போய் சொல்லி நிறைய டேட்ஸ்க்கு போயிருக்கியா? ஆமா, போனேன்தான். நீ பிரபா மாமா கூட டேட்டிங் போக மாட்டியா என்ன? அவர் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட் தான். ஓஹோ, சோ அப்படின்னா உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப மெமரபிளா இருந்திருக்கும், அப்படிதானே? அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எனக்கு இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா நானும் உன்னை லவ் பண்ணுவேன். அன்னைக்கு நம்ம புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி வேண்டாம். ஓஹோ த்ரிஷா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எதுவும் இல்லனா நீ எதுக்கு சடனா சிரிக்க ஆரம்பிச்ச? சும்மாதான், ஜஸ்ட். இங்க பாரு, இப்ப நீ என்கிட்ட சொல்லல, நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். இல்ல இல்ல சிந்துஜா, ப்ளீஸ். அவர் ஏற்கனவே நிறைய டென்ஷன்ல இருக்காரு. நீ ப்ளீஸ் கால் பண்ணாத. நான் ஃபோன் பண்ணியே தீருவேன். வேணா சிந்துஜா, சொன்னா கேளு. போன கூட தர மாட்டேன். போன கூட சிந்துஜா. சொன்னா கேளு, வேண்டாம் கால் பண்ணாத ப்ளீஸ். அவர் வேலையில இருப்பாரு. சிந்துஜா ப்ளீஸ் ப்ளீஸ். சிந்துஜா ப்ளீஸ். த்ரிஷா, என்னாச்சு? கால் நல்லா சுளுக்கிருச்சு, ரொம்ப வலிக்குது. ஐம் சாரி த்ரிஷா, நான் ஏதோ விளையாடிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே சிந்துஜா. ராபின், லஞ்சுக்கு கீரை ஏதாவது பண்ணுவோம். அப்புறம் நான் இந்த காஃபியை உன் சாருக்காக போட்டிருக்கேன். நீயே அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வா. ஓகே மேம். நான் போட்டேன்னு அவர்கிட்ட சொல்லாத. ஒருவேளை கேட்டாருன்னா பாட்டி போட்டாங்கன்னு சொல்லு. ஓகேவா? எனக்கு முதல்லே தெரியும் நீங்க தான் எங்க பிரக்யான்னு நான் முதல்லயே நம்பினேன். இப்போ நான் அதை என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். இன்னைக்கு நான் என் சிஸ்டர் கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல போறேன். பிரக்யா,
அபி கூட உங்களுக்கு நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ கோ இன்சிடென்ட்ஸ் இல்ல. யாரோ அவனை கண்டிப்பா டார்கெட் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. பிரபா எனக்கும் அப்படி தோணுது. அதான் நான் இங்க திரும்பி வந்திருக்கேன். திரும்ப இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ என் மனசுல இருக்கிற சந்தேகம் தான் உங்களுக்கும் இருக்கா? அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியுமா அபியை டார்கெட் பண்றது தெரியுமா? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது பிரியா? நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன விஷயம் அதை என்கிட்ட சொல்லுங்களேன். பிரக்யா எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவனா தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து இதையும் மறைக்காதீங்க. விஷயம் என்னன்னு சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நானும் பண்ணுவல்ல. யாரோ அவர் உயிரெடுக்கணும்னு அவரை துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது பிரபா. அவரை யாரோ ஒருத்தங்க டார்கெட் பண்றாங்க. அதனால என்னால அவரை ஒரு நிமிஷம் கூட தனியா விட முடியாது. ஒருவேளை அவரை காப்பாத்துறதுக்கு அவர் கோவத்தை தாங்கிக்கணும்னா நான் அதுக்கு கூட ரெடியா இருக்கேன் பிரபா. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் உனக்கு எப்படி சொல்றது, எங்க இருந்து சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி இந்த பொண்ணு கதையெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பொய். ஆக்சுவலி அது வந்து பிரபா நல்ல வேலை. சீக்கிரம் வா, த்ரிஷா வீட்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. த்ரிஷாவுக்கு அடிபட்டிருக்கான். என்ன? கிளம்பு, முதல்ல கிளம்புன்னு சொல்றல. த்ரிஷாவுக்கு அடிபட்டிருக்கான். சரி வாங்க. ஓகே ஓகே வந்துருவான். என்னாச்சு பாட்டி? த்ரிஷாவுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு போன் வந்துச்சா? டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. டென்ஷனான விஷயங்கிறதுனால தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. சரி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். பிரபா போன் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அவ தனியா இருக்கா, அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டா. போன் பண்ணி பேசுறேன்னு சொல்ற? ஆனா நான் ஃபோன் பண்ணி கேட்டா தானே ஆக்சுவலி அவளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். ஒருவேளை அது ஏதாவது சின்ன காயமா கூட இருக்கலாம்ல. நான் போக வேண்டிய அவசியம் இல்லாம போச்சுன்னா நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். இருங்க. நீ போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அவன் உன்னோட பொண்டாட்டிடா. அவளுக்கு அடிபட்டிருக்கு, நீ உடனே அங்க போகணும்ல. இல்ல அபி, அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டுக்கிறேன். ஒருவேளை சின்ன காயமா இருந்தா அவசரமா போக வேண்டாம்ல. ஓகே ஓகே, அடி சின்னதா பெருசான நீ இங்க இருந்து டிசைட் பண்ணுவியா? வெக்கமா இல்ல? அவ எப்படி இருக்கான்னு முதல்ல போய் பாருடா. போ. முதல்ல அவளை பார்க்க கிளம்பி போ. போன்னு சொல்றேன்ல. பாத்தியா, நீ நான் சொன்னாதான் கேட்க மாட்டேன். பெரியவங்க கூட அதை தானே சொல்றாங்க. என்ன பாக்குற? போ. என்ன இப்படி பேசுற அபி? நீ சொன்னாலே நான் கேட்க தானே போறேன். கேப்பன்னு சொல்றேன், ஆனா இங்கே தானே இருக்க. கோ. சரி ஓகே அபி, நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே பாய். நான் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. பிரக்யா, த்ரிஷாவுக்கு ஏதோ அடிபட்டிருக்கா. நான் இப்பவே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா பிரக்யா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாம போன்லயே பேசிக்கலாம். நான் திரும்பவும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் பேசுவோம். நீ என்னை பத்தி டென்ஷன் ஆகாத. முதல்ல த்ரிஷா போய் பார்ப்போம். ஓகே. நம்ம பிரபா பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? அவனுக்கு புத்தி இல்ல. அந்த பொண்ணியை தான் அவன் பிரக்யான்னு நினைச்சிட்டு இருக்கான். தப்பு அவனோடது ஒன்றும் இல்ல. அவன் அந்த பொண்ணியோட சுயரபத்தை பார்க்கல. எந்த ரூபம்? பொன்னி அந்த என்ஜிஓ லேடிஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, அன்னைக்கு அவ எவ்வளவு பெரிய டிராமா போட்டா. அதெல்லாம் அவன் பார்த்திருந்தானா அவ பிரக்யா இல்ல பொன்னின்னு நம்பியிருப்பான். அந்த பொண்ணி அவ பேச்சால நம்ம பிரபாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. நீ உடனே அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரபாவை கிளம்ப சொல்லு. போ. நீங்க சொல்றது கரெக்ட் ராணி. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க எதை பத்தியும் நீ கவலைப்படாத. நான் எப்பவுமே அவர் கூடவே இருப்பேன். யாரு அவரை எதுக்காக இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு நான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கிறேன் பிரபா. நீ த்ரிஷாவை நல்லா பாத்துக்க. டேய் பிரபா, நீ இப்ப இங்க பேசினது எல்லாமே போதும். முதல்ல கிளம்பு, த்ரிஷாவை போய் பாரு. ஒரு நிமிஷம் அபி, நான் பிரக்யா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போறேன். இவ பிரக்யா இல்லடா. இனிமே நீ இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. த்ரிஷாக்கு அங்க அடிபட்டு இருக்க. அவ உனக்காக காத்துட்டு இருப்பா. நீ நடனா முதல்ல எங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நீ கிளம்பு. சரி நான் கிளம்புறேன்.